கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் என் தேவனும் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் தேவன் உங்களையும் என்னை பார்த்து ஒரு பெரிய வார்த்தையை சொல்ல வைத்திருக்கிறார். எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 12வது அதிகாரம் 2வது வசனம். எபிரேயர் 12:2 உயர்ந்த சிங்காசனத்தில் வீற்றிருக்க பண்ண தேவன் உங்களை உயர்ந்த சிங்காசனத்தில் வீற்றிருக்க பண்ண போகிறார். எவ்வளோ அழகாக சொல்ல பாருங்க. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு, இதுவரையிலும் சந்தோஷம் உங்கள்கிட்ட வந்திருக்காது, சமாதானம் வந்திருக்காது, மகிழ்ச்சி இருக்காது. ஆனால் இப்போ சொல்றார், சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல். இதுவரையிலும் நீங்கள் அவமானப்பட்டிருக்கலாம், அசிங்கப்படுத்தப்பட்டிருக்கலாம், நிந்திக்கப்பட்டிருக்கலாம், சிலுவையை பாடுகளை சந்தித்திருக்கலாம். இன்னைக்கு சொல்லுகிறார், தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்க பண்ண போகிற கர்த்தர். எவ்வளவு ஒரு மேன்மையான பகுதி. தானியேல் 6 மாசத்து பார்த்தீங்கன்னா பொறாமை உங்க உயர்வை பார்த்து பொறாமப்பட்டு உங்களை அவமானப்படுத்தி நீங்க செய்யாததெல்லாம் சொல்லி பொய்யா சொல்லி நிந்தித்து உங்களை ஒரு முக்க மூலையில் ஒதுக்கிட்டாங்களா? கவலைப்படாதங்க. உங்களையும் உங்க பிள்ளைகளையும் கர்த்தர் சிங்காசனத்தில் உயர்த்துகிற கர்த்தராக இருக்கிறார். நீங்க உயர்ந்த இடத்துல ஏறி இருக்க பண்ண போகிற கர்த்தர். மாற்றம் இல்லை. மொர்தெக்காயை பார்த்து ஆமான் பொறாமப்பட்டு தூக்கு மரத்தை பண்ணான். அவங்க வெட்டின குழியில் அவன் விழுந்தான். உங்களுக்கு விரோதமாக யாரு குழி பறித்தாலும் அவங்க தான் விழுவாங்க. நீங்க சிங்காசனத்தில் உயர்ந்த இடத்துல கர்த்தர் வைத்து உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துகிற கர்த்தராக இருக்கிறார். எங்கள் நல்ல தகப்பனே, இந்த சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் அவருடைய பிள்ளைகளையும் ஆண்டவரே பாடுகளிலிருந்து விடுவித்து, நிந்தனையிலிருந்து விடுவித்து, அவமானத்திலிருந்து விடுவித்து உயர்ந்த இடத்துல ஏறி இருக்க பண்ண போகிறேன். உன்னை பார்த்து பொறாமப்படுறவங்க எல்லாம் அழிக்கப்படுவாங்க. கர்த்தர் அப்படி சிங்காசனத்தை கட்டளையிடுவ நல்ல பிதாவே. ஆமென்.